ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். போர் சூழல் சார்பாக ஒரு கல்யாணம், கண்களை வைக்கக்கூடிய நீலிரா படத்தை குறித்து வெகுக பாராட்டு சூர்யா. அப்படி என்னங்க இருக்குது, படத்தோட டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? தமிழ் சினிமாவில் சமீப காலமாக வர கதைகள்லாம் பார்த்திங்கன்னா சர்வதேச பெயருடன் கூடிய படைப்புகளை அதிகம் கவனம் இருக்குதுன்னே சொல்லலாம். புதிய முயற்சியாக வெளியாகியுள்ள நீலிரா திரைப்படத்துக்கு தற்போது ரசிகர்கள் மற்றும் விமர்சனங்கள் ஒரு பேசு பொருளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இயக்குனர் சோமிதரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படம் ஒரு போர் சூழ்நிலையில் மனிதர்கள் உணவுகளை மையமாக கொண்டு உருவாக்கிவிட்ட படம் தனித்துவமாக கவனத்தை இருக்குன்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் கார்த்திக் சுப்ராஜ் தலைமையிலான ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் ராணா டகுபதியுடைய ஸ்பிரிட் மீடியா ஆகிய தயாரிப்பு நிறுவனங்கள் இணைந்து தயாரித்த முதல் படைப்பாகும். இரு முக்கியமான படைப்பாளிகளின் கூட்டணி உருவாகிய இந்த படம் அதன் அறிவிப்பிலிருந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். நீலிரா திரைப்படத்தினுடைய நவீன் சந்திரா மற்றும் விது ஆகியோர்கள் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருக்காங்க. இசையமைப்பு பார்த்திங்கன்னா சிவா பத்மையன் மேற்கொண்டிருக்கிறார். தொழில்நுட்ப ரீதியாகவும் காட்சியமைப்பு ரீதியாகவும் வித்தியாசமான முயற்சிகளை இந்த படக்குழுக்கள் உருவாக்கி இருக்கிறது தெரிகிறது. கதைக்களத்தை பொறுத்தவரையில் இலங்கையில் நடந்த போர் சூழலில் பின்னணியாகவும் அந்த அச்சம் பதற்றம் நடந்த காலத்தில் ஒரு திருமணம் நடைபெறுது. அந்த திருமணம் ஒரு நைட்டுக்குள்ளே நிகழக்கூடிய சம்பவம் தான். அந்த குடும்பம் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தும் மாற்றங்கள் ஆகியவை உணர்ச்சிபூர்வமாக த்ரில்லர் என்ற வடிவில் சொல்லப்படாமல் நீலிரா என்ற தலைப்பு நீண்ட இரவு அப்படின்னு சொல்லி அர்த்தமாக அந்த கதையை மையமாக உணர்வை தெளிவாக பிரதிபலிக்குதா அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. இந்த படம் என்ற திரையரங்கில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. கதை, அதை சொல்லக்கூடிய விதம், உணர்ச்சி வெளிப்பாடு மற்றும் போர் சூழ்நிலை நிஜத்தன்மை ஆகியவற்றுக்கு பாராட்டுகள் பயங்கரமாக பிரிச்சுட்டு ஓடுது. சமூக வலைதளங்களில் மற்றும் இந்த படம் குறித்து நேர்மறையான கருத்துக்கள் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் நடிகர் சூர்யா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பாராட்டி வெளியிட்ட வீடியோ பார்த்திங்கன்னா ரசிகர்கள்கிட்ட வைரலாக பரவிட்டுருக்கு. நீலிரா என்றால் நீண்ட இரவு என்ற அர்த்தம். சமகாலத்தில் நடைபெறும் போர்க்காலம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுகிறது. அதில் மிகவும் பாதிக்கப்படுவது சாதாரண மக்கள் தான் என்று கூறி தன் கருத்தை சூர்யா அவர்கள் பதிவிட்டிருக்கிறாரு. மேலும் ஒரு போர் சூழலில் ஒரு திருமணம் நடக்கிறது, அந்த இரவை எப்படி கடக்கிறார்கள், எத்தனை பேர் பிழைக்கிறார்கள் என்பதை கொண்ட இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் த்ரில்லராக உருவாக்கிறது தான். இந்த வரிகள் படத்தினுடைய மைய உணவை மிக தெளிவாக வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இயக்குனர் சோமிதரன் குறித்து பேசும்போது தான் சூர்யா அந்த இரவை உணர்ந்தவர், அதை கடந்தவர் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இலங்கை தமிழர் என்பதால் நண்பர் சோமிதரன் இந்த கதையை மிக உண்மையான முறையில் சொல்லியிருக்கிறதாகவும் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார். இது இயக்குனரின் தனிப்பட்ட அனுபவம் படத்தின் பிரதிபலிப்பதை சுட்டி காட்டுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா கடந்த கால போர் மற்றும் தற்போதைய சூழ்நிலைக்கு மௌன காட்சிகளாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போரை விரும்பாதவர்கள் படம் இது, அதாவது போர் பிடிக்காதவங்களுக்கான படம்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை சமூக பொறுப்புணர்வை விளைவித்திருக்கிறாங்க. திரைப்பட விமர்சனங்களை படி பார்த்திங்கன்னா நீலிரா போன்ற படங்கள் வெறும் பொழுதுபோக்கை தாண்டி சமூக உணர்வுகளை வெளிப்படுத்தும் முக்கியமான படைப்புகளாகும். குறிப்பாக போர் போன்ற நுணுக்கமான விஷயங்களை மனிதநேய கோணத்தில் சொல்லும் காட்சி பாராட்டுக்குரியதுன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் நீலிரா திரைப்படம் தமிழ் சினிமாவில் உள்ளடக்கிய முக்கியமான படைப்புகள் ஒரு படைப்பாக ஒரு அடையாளப்படுத்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் ராணா டகுபதி ஆகியோரின் தயாரிப்பிலும் சோமிதரன் ஆகியோரின் இயக்கத்திலும் உருவான இந்த படம் ரசிகரின் மனதில் நீண்ட காலம் நிலைச்சிருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. போரின் வழி, மனித உணர்வுகள், நம்பிக்கை மற்றும் உயிர் போராட்டம் ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம் ஒரு சக்தி வாய்ந்த கலை வடிவமாக மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்குன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா சமீப காலமாக உள்ளடக்கிய மிகச்சிறந்த கதைகளில் சர்வதேச பின்னணியக்கூடிய படைப்புகள் அதிகம் கவனம் நம்ம டைட்டில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆனால் இது ஒரு புதிய முயற்சியாக வெளியாக இருக்கிற நீலிரா திரைப்படம் தற்போது ரசிகர்கள் மற்றும் விமர்சனர்களிடையே பார்த்திங்கன்னா ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. இயக்குனர் சோமிதரன் இயக்கத்தில் இந்த படத்தை போர் சூழ்நிலை மத்தியில் மனித உணவுகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதால் தனித்துவமாக கவனத்தை இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் படத்தை பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் கொடுங்க. வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.